قال الله تعالى في شأن نور الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. حبيب அல்லாஹ் நம்மை புனிதமிக்க மஜ்லிஸிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்துள்ளான். குறிப்பாக அப்படியே நாக்களி போடுவான் கௌசல் ஆலம் ரசி அல்லாஹ் அவருடைய பேரப்பிள்ளையான எஜமான் மதீன் சர்க்கார் அவர்கள் ஹபீப் ஹபீப் என்னுடைய அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் நிஅமத். அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் பொழுது அம்மா பி நிஅமத் ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான், உங்கள் ரப்புடைய நிஅமத்தை நீங்கள் வெளியிலே சொல்லி காட்டுங்கள் என்பதாக. இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், நிஅமத்து ரப்பிக்க, ரப்புடைய நிஅமத் என்று சொன்னாலே ஆகாயே தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு கிடைத்த நிஅமத். அதை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் ஷரப்புப்படுத்த வேண்டும். நம்முடைய இஸ்ஸத் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய கண்ணியம் இருந்தாலும் சரி, பறிபோனாலும் சரி, அவர்கள் கண்ணியமாக வாழ வேண்டும். அவருடைய ஆள்கள், குடும்பத்தார்கள் கண்ணியமாக இஸ்ஸத்தாக வாழ வேண்டும். அதை மக்களுக்கு முன்னால் சொல்வது நம்மின் மீது அவசியம். அவர்களை மறைப்பதோ, அவர்களை அவமரியாதை செய்வதோ, மானபங்கப்படுத்துவதோ, குஸ்ஸாகி செய்வதோ நம்முடைய ஈமானிற்கு ஆபத்தாக அமைந்துவிடும். ஆகவே அல்லாஹ் அவர்களை நமக்கு முன்னால் அந்த நிஅமத்தை அல்லாஹ் காமிக்கின்றான். ஹுனே முஸ்தபா நபியுடைய ரத்தம் இவர்களிலே ஓடுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரத்தம் இவர்களிலே ஹூன் ஓடுகிறது. ஆகவே தௌஹீதே இப்ராஹீமும் இவர்களிலே இருக்கிறது, தௌஹீதே முஹம்மதியும் இவர்களிலே இருக்கிறது. ஆகவே தான் ஈமானை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ நாம் ஒரு கைபான விஷயம் என்பதாக நினைக்கின்றோம். மறைமுகமான ஒரு விஷயம். ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு, மலக்குகளை கொண்டு, கிதாபுகளை கொண்டு. அதை நாம் ஈமான் பில் கைபில் நாம் ஆக்கிவிட்டோம். ஆனால் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் அந்த ஈமான் பில் கைபை இந்த அவுலியாக்களின் மூலமாக ஈமான் பில் முஷாஹதாவில் அல்லாஹ் காமிக்கின்றான். ஆக நமக்கு ஈமானும் இவர்கள்தான், இஸ்லாமும் இவர்கள்தான், தக்வாவும் இவர்கள்தான், தௌஹீதும் இவர்கள்தான். ஆகவே தான் அல்லாஹ் தனது திருமறையிலே ஞாபகப்படுத்தும் பொழுது மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், நபியே கிதாப் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. வலாக்கின் ஜால்லாஹு நூரா, அதை நாம் நூறாக ஆக்கினோம். இப்போ ஈமான் என்பது ஐனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிதாப் என்பது ஐனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஆள்கள், அவருடைய குடும்பத்தார்கள் தான் ஐன கிதாப், அதுதான் ஐன ஈமான். ஈமானை பார்ப்பது, குடும்பத்தார்களை பார்ப்பது ஈமானை பார்ப்பதாகும். அவருடைய ஆள்களை, அவருடைய குடும்பத்தார்களை பார்ப்பது குர்ஆனை பார்ப்பதாகும். காரணம் மாவே ஜமல் போரிலே, சிஃபின் போரில் என்பதாக நினைக்கிறேன், முஆவியா ரஸியல்லாஹு அன்ஹு சுல்ஹு செய்வதற்காக முன்வரும் பொழுது அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு சய்யிது சாதாத் சொல்கின்றார்கள், ஹாஸா கிதாபுன் சாமித்துன், உங்கள் கையில் உண்டான பேப்பர் வாய் மூடிய ஒரு கிதாப், வான கிதாபுன் நாத்திக்கும், பேசக்கூடிய குர்ஆன் நான் என்பதாக சொல்கின்றார். அதன் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை அல்லாஹ் காமிக்கின்றான். அதை கிஃப்டாக நினைத்து அவர்களை பார்ப்பது வணக்கம், அவர்களை மரியாதை செய்வது இபாதத், அவர்களை ஞாபகம் செய்வது இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஜலால் நமக்கு
இந்த சில்சிலாவின் தலைமை பீடமாக நமக்கு சையீது சாதாத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். காரணம், லிகுல்லி உமூரின் மஹரஜுன் ஓ மதஹலுன் ஓ மஹரஜுன், ஒவ்வொரு காரியத்திற்கும் வெளியாகக்கூடிய இடம் ஒன்று இருக்கின்றது, நுழையக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. மஹரஜ் மதஹல் இரண்டும் இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. அப்படி இருந்தால் அது ஹராபாக ஆகிவிடும், அது ஃபசாதாக ஆகிவிடும். மஹரஜும் இருக்க வேண்டும், மதஹலும் இருக்க வேண்டும். மனிதனாகிய நம்மை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாயின் மூலமாக நாம் உணவு உண்ணுகின்றோம், மதுஹல். அதே போல் மஹரஜ் வெளியாகின்றது, அல்லாஹ் வெளியாக்குகின்றான். அதே போல் ஒவ்வொரு வசுவும் சரி, இல்முல் இர்ஃபானாக இருக்கட்டும், மதுஹலும் இருக்கிறது, மஹரஜும் இருக்கிறது. வெளியாகக்கூடிய இடமும் இருக்கின்றது, அது நுழையக்கூடிய இடமும் இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த சாதாத்துகளை அஹ்ல பைத்துகளை அல்லாஹு தாலா நமக்கு மதுஹலாகவும் அல்லாஹ் ஆக்குகின்றான், மஹரஜாகவும் அல்லாஹ் ஆக்குகின்றான். அவர்களை கொண்டு நமக்கு இர்ஃபானுடைய இல்ம் நுழைகின்றது, அவர்கள் மூலமாக வெளியாகின்றது. காரணம், இந்த உலகத்தில் நாம் எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்பதாக நினைக்கின்றோம். அது தவறு. அல்லாஹ் இல்லாமல், அல்லாஹுடைய தயவு இல்லாமல், அல்லாஹுடைய குர்பு இல்லாமல், மாயத் இல்லாமல் வாழவே முடியாது. ஆகவே தான் சோஃபியாக்கள் சொல்லிவிட்டார்கள், பி கான மா கான அபி யக்கூனு மா யக்கூனு. எது நடந்ததோ அது என்னை கொண்டு நடந்து விட்டது, எது நடக்கப் போகின்றதோ அதுவும் என்னை கொண்டு தான் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அதன் அடிப்படையில் நாம் மஜ்பூராகவும் இருக்கிறோம், ஒரு எத்திபாரில் முக்தாராகவும் இருக்கிறோம். ஆகவே நாம் அல்லாஹுக்கு முன்னால் சதா நாம் அபுதாக காமிப்பது நம்மின் மீது அவசியம். என்னுடைய ஷேக் நாயிம் அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள், ஒன்றெங்கில் முரீதுடைய சிந்தனை இவ்வாறு தான் இருக்க வேண்டும். 3 சிந்தனை. ஒன்றெங்கில் அல்லாஹுடைய ஆப்து என்ற உணர்வு ஷூர் உனக்கு வர வேண்டும். ஆனால் அப்துக்க முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு இந்த ஷூர் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அப்துக்க யா அல்லாஹ், நான் உனது அடிமை, வான அல அஹதிக்க, நான் உன்னுடைய அகதியின் உடன்படிக்கையின் மீது இருக்கிறேன், தஸர்ருஃபின் மீது இருக்கிறேன். இந்த ஷூர் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. அதே போல் அல்லது இந்த சிந்தனை இல்லாவிட்டால் நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், குலாம், அடிமை என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால், இதுவும் இல்லாவிட்டால் இன்னாருடைய முரீத், இன்னாருடைய குலாம் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். குறிப்பாக நாளைய தினம் ஹாஜகான் ஹதரத் மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி சஞ்சரி ரஸியல்லாஹு அன்ஹு அவருடைய குலாம் என்ற சிந்தனை, அவருடைய முரீத் என்ற சிந்தனை நமக்கு வந்து போக வேண்டும். இந்த 3 சிந்தனையும் இல்லாவிட்டால் ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹி வ ரசூலி, உதா ஹாஃபிஸ் என்பதாக சொல்வார்கள், அவனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். குறைந்தபட்சம் இந்த சிந்தனையை கொண்டு நிஸ்பத் மா அல்லாஹ் ஏற்படுகிறது, நிஸ்பத் மா ரசூல் ஏற்படுகிறது, நிஸ்பத் மா அஹ்லில் ஹக், ஹக்கை உடையவர்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்பும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தேகக்குறியாக ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இவருடைய நிஸ்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான், அதை பெருமையாக நினைக்க வேண்டும். யாரை கொண்டு இந்த உலகம் பெருமைப்பட்டு கொள்கிறதோ, யாரை கொண்டு இந்த உலகம் ஜொலிக்கின்றதோ, அத்தகைய உத்தம நபியின் பேரப்பிள்ளையான ஹஜரத் கபிலா மத்தஸில்லுல் ஆலி அவர்கள் நமக்கு முன்னால் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களை மரியாதை செய்து, அவர்களுக்கு ஒஸ்தாகை செய்யாமல், அவமரியாதை செய்யாமல், மரியாதை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.